நிஷா, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ எப்பெல்லாம் என்னை திட்டி காசை கொடுக்குறியோ அப்பெல்லாம் நீ ரொம்ப அழகா இருப்ப, ரொம்ப கியூட்டா இருப்ப. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? ஆமா இலேஷ், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். நிஷா, இனிமே நாம 2 பேரும் ஃபுல் ரொமான்டிக்கோட முழுக்க முழுக்க நம்ம குழந்தைய பத்தியே யோசிக்கலாம். இதான் ஃபைனல். நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகவே மாட்டேன். அப்புறம் நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுரு. அவ்வளவுதான். இதான் ஃபைனல். நாம இன்னைக்கு பூரா வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. ரெஸ்ட் எடுக்க போறோம். ரெஸ்ட் எடுக்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இலேஷ். நீ இருக்கியே, உனக்கு தான் வேலையில அக்கறை இல்ல. என்னையும் உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? கிளம்பு, வாயை மூடிட்டு கிளம்பு. நாம இன்னைக்கு டாக்ஸிலே போலாம். வா வா, ஹாஃப் டே ரெஸ்ட் எடுக்கலாமே. ஒரு ரெஸ்ட் தேவையில்லை. வா. ஷைலஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ஒன்றும் தப்பான காரியம் பண்ணலையே. பறவை தான் போற இடத்துக்கெல்லாம் தன்னோட கூட்டையும் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. எங்க போனாலும் தனியா தானே போகணும். பிரியமா, யார் போட்டோ இது? பெரியப்பா. இப்ப வரைக்கும் உங்களால பெரியப்பாவை மறக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா இல்ல. எதிர்காலத்துல மறுபடியும் அவரை அடையணுங்கிற எண்ணம் சத்தியமா என் மனசுக்குள்ள இல்ல ஈஷான். ஆனா இன்னும் என்னால அவரை மறக்க முடியலன்னா அதுக்கு காரணம் என் வாழ்க்கையில பல வருஷங்களை நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன். அதான். இருக்கட்டும் பெரியமா, பட் பெரியப்பா உங்களை விட்டுட்டு. தெரியும், அதனாலதான் அவர் திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கல. ஆனா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவரோட வாழ்ந்த நினைவுகளை என்னால அழிக்க முடியாதுல்ல. அது அந்த அளவுக்கு சுலபம் கிடையாதுல்ல ஈஷான். பெரியமா, உங்க வாழ்க்கையில நடந்த மோசமான சம்பவங்களை கூட உங்களால இன்னும் மறக்க முடியல. ஆனா என் வாழ்க்கையில நடந்த ஒரு சில நினைவுகளை நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன்னு எனக்கு தோணுது. மேகங்கள் கலைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்ல பிரியமா, எனக்கு ஒரே குழப்பமா கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையில நடந்த சில அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டணும்னு எனக்கு தோணுது. என் வாழ்க்கையோட பிரிக்க முடியாத ஒரு பாகத்தை நான் பிரிஞ்சிட்டு வாழ்ற மாதிரியே இருக்கு பெரியமா. உன்னோட வாழ்க்கையோட அந்த பிரிக்க முடியாத ஒரு பாகம் உனக்கு பின்னாடி இருக்கு ஈஷான். புரியல பெரியமா. மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னோட கடந்த காலம் அவ்வளோ பழசு கிடையாது ஈஷான்.